सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. முக்கியமானது மகா வாக்கியம் தான். பித்ரா தத்துவமசீதி போதனமனு ஸ்பஷ்டம் விஜிக்ஞாவிதி சாந்தோக்கியே யத் அவோச்சதேததித ஏததிஹனோ லிங்கம் பவேத் ஞாபகம் சர்வத்ரைவ மகாகிராம் உபனிஷத் சப்தோ பவேத் கிராஹகோ. பித்ரா தத்துவமசீதி போதம். பித்ரா பிதாவு சொல்லக்கூடியது, புத்திரன் உபதேசம் பண்ணின வாக்கியம் இது. ஆனா அதுக்கு பிதாவுக்கும் புத்திரனுக்கும் மட்டும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. சர்வசிய ஜீவசிய எல்லா ஜீவனையும் உத்தேசித்துவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமா முன்னாடி இருக்கிறவனே வச்சுட்டுதான் துவம்னு சொல்லணும். இது அப்படி இல்ல. தத்துவமசின்னு சொன்னா அந்த ஸ்வேதகேதுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் அது பாதகம். பித்ரா தத்துவமசீதி போதனம் பண்ண உடனே ஸ்பஷ்டம் விஜக்ஞௌ அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரியுது. விஜக்ஞௌ இது சாந்தோக்கிய அவோச்ச தத்தாஸ்ய விஜக்ஞௌன்னு இருக்கு. விஜக்ஞௌன்னு இருக்கிறதுனால அந்த சொல்லப்பட்ட உபதேசம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அந்த சொன்ன விஷயம் அவனுக்கு டைஜஸ்ட் ஆயிருக்குன்னு தெரியுது. விஜக்ஞௌ இது சாந்தோக்கியே அது அவோச்ச எது சொல்லப்பட்டிருக்கோ சாந்தோக்கியத்துல இப்படி இருக்கிறதுனால இகனோ லிங்கம் பவேத் ஞாபகம். இதுதான் நமக்கு லிங்கமா இருக்கு, சூச்சகமா இருக்கு. ஏன்னா மகா வாக்கியத்திலிருந்து போதம் கிடைக்கிறது. அந்த வாக்கியார்த்த போதம் புரிஞ்சிக்க முடியுதுன்னு அர்த்தம். புரியுறது யாருக்குமே புரிஞ்சிக்க முடியறது இல்லைன்னு இல்லை, அங்கேயே எனக்கு புரியுறது விஜக்ஞௌ இருக்கு. அந்த சிஷ்யனை போதம் ஆயிடுத்து. அதனால இதை போதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி கிடையாது. உபதேச கிராஹ்யம், உபதேசத்தினால கிரகிக்கக்கூடிய விஷயம், இது கிரகிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்றதுக்கு இதுதான் நமக்கு லிங்கமா இருக்குன்னு சொல்றார். சர்வத்ரைவ மகாகிராம் உபனிஷத் சப்தோ பவேத் கிராஹக. மகாகிராம் சொன்னா மகா வாக்கியங்களுக்கு உபனிஷத்துன்னு சொன்னாலே மகா வாக்கியம்னு அர்த்தம் ஆயிடும். அதுதான் முக்கியமான உபதேசம். உபனிஷத் சப்தம், உபனிஷத்து என்ற சப்தம் முக்கியமா மகா வாக்கியத்தை தான் சொல்றது என்றது தெரியாது. வேதச்சாயம் அதோ அந்நியதஸ்ய நிகடம் தேனாத்திர வேதாதி கீ. வேதம் என்ற வார்த்தையா இருக்கட்டும், உபனிஷத்து என்ற வார்த்தையாக இருக்கட்டும், எல்லாமே இதோட ஒட்டி நிக்கிறதுனால அதை சொல்றது லட்சணையினால. முக்கியமா அந்த மகா வாக்கியத்தை தான் எடுத்துக்கணும்னு அர்த்தம். வேதச்சாயம் அதோ அந்நியதஸ்ய நிகடம் தேனாத்திர வேதாதி கீ. வேதம் உபனிஷத்து என்ற மாதிரி வார்த்தைகள் அதை சொல்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மகா வாக்கியம் தான் முக்கியமா சொல்றது, அவ்வளவுதான். உபனிஷத் வஜசா பரமாத்மதீ சகஜ சக்தி வசேன நிகத்யதே ததுபச்சரிய மகாகிரி வர்த்ததே நிகடபாவம் அபேட்சது முக்கியகி. ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நிரூபணம் பண்றார். உபனிஷத் வஜசா பரமாத்மதீ சகஜ சக்தி வசேன நிகத்யதே தது உபச்சரிய மகாகிரி வர்த்ததே. மகாகிரோ மகாகிரா மகாகிரின்னு சப்தமி ஏகவச்சனம் மகா வாக்கியத்துல தான் இருக்கு. உபனிஷத்தினால பரமாத்ம ஞானம் கிடைக்கும் எங்கேயாவது சொன்னா என்ன அர்த்தம்? மொத்தமா உபனிஷத்தினாலன்னு அர்த்தம் இல்ல. அப்படி யாராவது சொன்னவானால் மகா வாக்கியத்தினாலேன்னு அர்த்தம் கிரகிக்கணும்னு அர்த்தம். அபிப்பிராயம் சொல்ற. உபனிஷத் வச்சசா, உபனிஷத்துல பல விஷயங்கள் உண்டு, மகா வாக்கியம் மட்டும் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சாட்சாத் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதகம் பரமார்த்த தத்துவ நிரூபண பரம்னு சொல்ல முடியாது. இப்ப சாந்தோக்கியத்திலேயே பார்த்தா எத்தனையோ உபாசனங்கள் தான் போயிட்டே இருக்கு ரொம்ப தூரமா. அந்தந்த சில இடத்துலதான் இந்த தத்துவ நிரூபணம் இருக்கு. அப்படி இருக்கு உபனிஷத்து. அப்ப உபனிஷத்து வாக்கியத்தினால பரமாத்ம ஞானம் வரும்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? உபனிஷத் வச்சசா பரமாத்மதீ சகஜ சக்தி வசேன நிகத்யதே சொன்னால் தது உபச்சரிய மகாகிரி வர்த்ததே. அது மகா வாக்கியத்து தான் உண்மையா இருக்கு. மகா வாக்கியத்தினுடைய சுபாவத்தை உபனிஷத்துல மொத்தமா உபச்சாரமா போட்டு சொல்றா. உபனிஷத்தினால பரமாத்ம ஞானம் வரும்னு சொல்றா, அவ்வளவுதான் சொல்றா. தது உபச்சரிய மகாகிரி வர்த்ததே நிகடபாவம் அபேட்சது முக்கியகி. லட்சணம் எப்படிதானே கிட்ட இருக்கிறத லட்சணையினாலே சொல்றது. இப்ப மகா வாக்கியம் சொல்ல வேண்டிய இடத்துல உபனிஷத்து சொல்றதோ வேதம்னு சொல்றதோ எல்லாம் நிகடபாவம் அபேட்சியா கிட்ட இருக்கிறதுனால அர்த்தம். அப்படின்னா லட்சணையினால் சொல்லப்படுறது முக்கியார்த்தமா சொல்ல முடியாது. உபனிஷத் வச்சனாதிஹிதா சதி நிகட என்ன இருக்குல்ல
निकटवर्ती महागिरि मुख्यवत् न उपनिषद वचनाभिहिता सती निकटवर्ती महागिरि मुख्यवत् उपनिषद वचनम तदवांतरे वचसी गौणम गौणवद अत्र विवक्ष्यते அதுதான் சொல்றார். உபனிஷத் வச்சனாபிஹிதா சதி நிகட வர்த்தி மகாகிரி முக்கியவத். உபனிஷத் என்ற வார்த்தையினால உபனிஷத் ஔபனிஷதம் புருஷம் பிருச்சாமி என்ற இடத்துல உபனிஷத்து என்ற வார்த்தையினால மகா வாக்கியத்தை தான் குறிக்கிறது. உபனிஷத் வச்சனாபிஹிதா சதி நிகடவர்த்தி மகாகிரி, அதுல அதுக்குள்ளதானே மகா வாக்கியம் இருக்கு, மகாகீகி அதுக்குள்ள இருக்கிறதுனால நிகடவர்த்தியா இருக்கிறதுனால உபனிஷத் சப்தத்தினாலையும் முக்கியமா சொல்ற மாதிரி சொல்றது. முக்கியவத் அபிஹிதா பவதி. உண்மையா உபனிஷத் சப்தத்தினால முக்கியமா சொல்ல முடியாது. நிகடவர்த்தி மகா வாக்கியம் இருக்கிறதுனால அது வச்சுண்டு உபனிஷத்தினால சொல்றது. உபனிஷத் வச்சனாபிஹிதா சதி நிகடவர்த்தி மகாகிரி முக்கியவத் உபனிஷத் வச்சனம் தது அவாந்தரே வச்சசி கவுனம் கவுணவத் அத்திர விவக்ஷதே. உபனிஷத் வச்சனம் தது அவாந்தரே வச்சசி கவுணவத் அத்திர விவக்ஷதே. அவாந்தர வாக்கியங்கள் இருக்கு. அந்த அவாந்தர வாக்கியங்களை அப்படிதானே உபனிஷத் வச்சனம் தது அவாந்தரே வச்சசி கவுணவத் அத்திர விவக்ஷதே. எப்படி அந்த அவாந்தர வாக்கியங்களை உபனிஷத் வாக்கியம் உபனிஷத்து என்ற பதம் கவுடமா சொல்றதோ அந்த மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும். யதோ மகா வாக்கியதையேவ புத்திரோ விஜஜ்ஞிவான் அஸ்ய பிது சகாஷாத். அவாந்தர வாக்கியத்தினால இல்ல, உபனிஷத்துல மகா வாக்கியம் மற்றும் இல்ல அவாந்தர வாக்கியங்களும் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, பிராசங்கிகமான பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து உபனிஷத்துன்னு சொல்றோம். ஆனால் முக்கியமா அந்த கிடைக்க வேண்டிய உபதேசம் எங்க இருந்து கிடைக்கிறது? அதுல இருக்கிற மகா வாக்கியத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அந்த மகா வாக்கியம் சொல்ல வேண்டிய இடத்துல உபனிஷத்துன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே தவிர எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் டைரக்டா இந்த விஷயத்தை தான் சொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி அந்த அவாந்தர வாக்கியங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து உபனிஷத்துன்னு சொல்றதோ அது மாதிரின்னு அர்த்தம் முக்கியமா எடுத்துக்க முடியாது. வேதம் உபனிஷத்து அப்படி எல்லாம் சொன்னால் மகா வாக்கியம் சொல்ல வேண்டிய அர்த்தத்துல சில சமயத்துல லட்சணையினால அப்படி சொல்றது, அவ்வளவுதான். ஏன் அப்படி மகா வாக்கியம் சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு காரணம் காமிக்கிறார். யதோ மகா வாக்கியத ஏவ புத்திரோ விஜஜ்ஞிவான் அஸ்ய பிது சகாஷா. அந்த மகா வாக்கியத்துல தான் இருந்துதானே அந்த புத்திரன் விஜஜ்ஞோன்னு சொல்றான். அவனுக்கு உபதேசத்தினுடைய பலம் எப்ப கிடைச்சது? மகா வாக்கிய நிரூபணத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அப்போ யதோ மகா வாக்கியத ஏவ புத்திரோ விஜஜ்ஞிவான் அஸ்ய பிது சகாஷா இது ஸ்ருதம் தேன ச ஏவ வேத ததைவ ததைவ யோபனிஷச்ச சித்தா இருக்கு. ததைவ உபனிஷச்ச சித்தா இருக்கு. யதோ இது ஸ்ருதம் தேன ச ஏவ வேத. முக்கியமா அதுதான் உபதேச வாக்கியம், மகா வாக்கியம் தான். ததைவ அந்த பதம் இங்கு கிளியரா கிடைக்கல. உபனிஷச்ச சித்தான்னு வருது. வினா மகா வாக்கியம் அதோ ந கஷ்டித் புமாம்சம் அத்வைதம் அவைதி ஜந்து தத பதார்த்தாவகமான முக்திர் கதிஷ்யதே தஸ்ய பரோக்ஷ பாவா. வினா மகா வாக்கியம் அதோ ந கஷ்டித் புமாம்சம் அத்வைதம் அவைதி ஜந்து. மகா வாக்கியம் வினா, மகா வாக்கியம் இல்லாமல் அத்வைதம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். வினா மகா வாக்கியம் அதோ ந கஷ்டித் புமாம்சம் ந கஷ்டித் ஜந்து புமாம்சம் அத்வைதம் அவைதி. அத்வைதம் புமாம்சம் அத்விதீயமான பரமாத்ம தத்துவத்தை அத்வைதம் புருஷம் அவைதி ஜந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. அவைதி புரிஞ்சுக்கிறது, ந அவைதி புரிஞ்சுக்கிறது இல்லை. கம் கேட்டா அத்வைதம் புமாம்சம் அத்விதீயமான பரமாத்ம தத்துவத்தை வினா மகா வாக்கியம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. தத பதார்த்தாவகமான முக்திர் கதிஷ்யதே தஸ்ய பரோக்ஷ பாவா. வாக்கியத்துக்குள்ள பதார்த்தங்கள் இருக்கு, தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் இருக்கு. இந்த தத்பதார்த்தத்தையோ தொம்பதார்த்தத்தையோ தனித்தனி செப்பரேட்டா புரிஞ்சுக்கிறதுனால அது தத்பதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுனாலையும் முக்தி வராது, தொம்பதார்த்தத்தினாலே புரிஞ்சுக்கிறதுனாலையும் முக்தி வராது. தத பதார்த்தாவகமான முக்திர் கதிஷ்யதே. இங்க வாக்கியார்த்தாவகமம் தேவைப்படுறது. வாக்கியத்தினுடைய பரம தாத்பரியமான அர்த்தம், தாத்பரிய விஷயமாக அர்த்தம், ஜீவபிரம்ம ஐக்கியம் என்ற அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பதார்த்தாவகமத்தினால மட்டும் ஒன்னும் ஆகாது. தத பதார்த்தாவகமாம் ந முக்திர் கதிஷ்யதே. முக்தி வராதுன்னு அர்த்தம். பதார்த்தாவகம மாத்திரையா பதார்த்தாவகமத்தினால மட்டும் தத்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் அப்படின்னா ஜீவன் இப்படி இருக்கு ஈஸ்வரன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் முக்தி வராது. ஈஸ்வரன் உலகத்துக்கே காரணமா இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா அவனே பஜிக்கணும். உலகத்தை நன்றா வாழ்றதுக்கு ஈஸ்வரனே பஜிக்கணும், அவ்வளவுதான். இந்த அறிவு மட்டுமா இருந்தால் இதனால முக்தி கிடைக்காது. தத பதார்த்தாவகமாம் ந முக்திர் கதிஷ்யதே. என்ன காரணம்? தஸ்ய பரோக்ஷ பாவாத். அந்த தத்பதார்த்தமான ஈஸ்வரன்
சுத்தமா பரோட்சமா இருக்கு. அது ஜெகத்காரணம் என்ற நிலைமையில பிரத்யட்சம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மாயாமயமான ரூபத்தை பரமேஸ்வர அனுகிரகத்தினால ஒருவேளை பிரத்யட்சமா பார்க்க முடியும். புராணத்துல எல்லாம் கதைகள் இருக்கு இல்லையா, கடவுள் அப்படியே பிரத்யட்சப்பட்டார், ஏதோ ஒரு மாயாமய ரூபத்தை காமிச்சிருக்கா இவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக தான். இதுவே ஈஸ்வர சாட்சா்காரம் நினைக்கவே கூடாது. அது ஈஸ்வரனுடைய ஒரு சிம்பல். அது பார்த்தா உடனே ஈஸ்வர சாட்சா்காரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அப்படி சொல்ல முடியாது. அது ஈஸ்வரனுடைய ஒரு விக்கிரக சாட்சா்காரம் சொல்லலாம். அது ஏற்கனவே கோயிலே இருக்கு, விக்கிரகம் இருக்கு, அது பார்த்தாலும் அப்படிதான். இதெல்லாம் பரோட்சம், பூஜகம், லிங்கம், அவ்வளவுதான். பரோட்ச பாவா தஸ்ய முக்திர் ந ஜடிஷ்யதே. அதனால மட்டும் முக்தி அடைய முடியாது. பதார்த்த போதம் பரிஹிருத்திய வாக்கியம் ந சக்தம் ஆத்மானுபவாவசானம் ஆத்மானுபவாவசானாம் தியம் சமானேதும் அபேட்சிதத்வாத் யத்னேன நிரூபிதோ பூத். பாருங்க, இப்ப சிஷ்யன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் சொல்றா. என்ன கேள்வின்னா, இப்ப அவாந்தர வாக்கியங்களுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை, பதார்த்த ஞானம் தேவையில்லைன்னு சொன்னால் நீ எதுக்கு இந்த வரைக்கும் பதார்த்த விசாரத்தை பண்ணினா? ஈஸ்வரனா இப்படி, ஜீவனா இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது தேவையே இல்லையே. அப்ப அவாந்தர வாக்கியங்கள் அத்தனையும் வியர்த்தமா போயிடுமேன்னு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். பதார்த்த ஞானம் வேண்டாம் நான் சொல்லல. பதார்த்த ஞானம் முதல் கண்டிப்பா வேணும். தத்பதார்த்த ஞானம் வேணும், தொம்பதார்த்த ஞானம் வேணும். அதுக்கப்புறம் தான் தத்துவமசின்னு வாக்கியார்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, பதார்த்த ஞானத்தினால மட்டும் ஆகாது, அது ரெண்டும் சேர்த்து அன்வயிச்சு ஏகமேவ அத்விதீயம் என்ற நிலைமையில அது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம முக்தி இல்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதானே தவிர பதார்த்த ஞானம் வேண்டவே வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அதனால பதார்த்த ஞானம் தேவைப்படுறது முதல். அதுக்காக பதார்த்த நிரூபணம் பண்ணினோம் இந்த வரைக்கும். பாருங்க, பதார்த்த போதம் பரிஹிருத்திய வாக்கியம் ந சக்தம் ஆத்மானுபவாவசானாம் தியம் சமானேதும். ஒரு வாக்கியம் வாக்கியார்த்த போதத்தை கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பதார்த்த போதம் தேவைப்படுறது. எந்த ஒருவனுக்கு பதார்த்த போதமே இல்லையோ அவனுக்கு எப்படி வாக்கியார்த்த போதம் வரும்? அதனால வாக்கியார்த்த போதத்துக்கு முன்னாடி பதார்த்த போதம் என்றது எல்லோருக்கும் தேவைப்படுறது. அது இல்லாம முடியாது. அது சொல்றார், பதார்த்த போதம் பரிஹிருத்திய வாக்கியம் ந சக்தம். பதார்த்த போதம் இல்லாமல், பதார்த்த போதம் பரிஹிருத்தியா, பதார்த்த போதம் இல்லாமல் வாக்கியம் ந சக்தம் ஆத்மானுபவாவசானாம் தியம் சமானேதும். இந்த ஒரு வாக்கியமானது தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்காது. இங்க வாக்கியம்னா இங்க மகா வாக்கியம். அது எந்த வாக்கியமா இருந்தாலும் அப்படிதான். அந்த மகா வாக்கியம் எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கணும்? ஆத்மானுபவாவசானம் தியாம் சமானேதும். ஆத்ம சாட்சா்காரத்துல பரிவசிக்க வேண்டிய அந்த ஆத்ம சாட்சா்காரத்துல போய் நிக்கணும். அப்பேற்பட்ட ஞானத்தை உண்டு பண்றதுக்கு வந்திருக்கு மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியம் எப்போ அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கும்? இல்லாட்டா பதார்த்த ஞானத்துக்கு அப்புறம் தான். பதார்த்த ஞானம் இல்லாமல் அப்பேற்பட்ட வாக்கியார்த்த ஞானம் யாருக்கும் வரப்போறதில்லை. அதனால பதார்த்த போதம் பரிஹிருத்திய வாக்கியம் ந சக்தம் ஆத்மானுபவாவசானாம் தியம் சமானேதும். என்ன காரணம்? அபேட்சிதத்வாத். வாக்கியார்த்த போதம் பிரதி பதார்த்த ஞானஸ்ய அபேட்சிதத்வாத். வாக்கியார்த்த போதத்துக்காக பதார்த்த ஞானம் தேவைப்படுறதுனால அதஸ்வ யத்னேன நிரூபிதோ பூத். அதனாலதான் அந்த பதார்த்த ஸ்வரூபத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சும்மா சொல்லல, அது வியர்த்தமா சொல்லலேன்னு அர்த்தம். தச்சப்தாத் அவகதம் அத்விதீயமாசீத் பிரத்யக்த்வம் சமதிகதம் त्वमित्यनेन प्रत्यक्त्वं विना अद्वितीयमेवं नाद्वैतம் भवितुमलं विना प्रतीक्षा. நிறைய இதுல அக்ஷரங்கள் மிஸ்டேக் இருக்கு, படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. பிரத்யக்த்வம் நகலுன்னு இருக்கலாமே, இதுதான் தோன்றது. நகலு வினாத்விதீயம் ஏவம் நாத்வைதம் பவிதுமலம் வினா பிரதீட்சா. என்னமோ இருக்கு. தச்சப்தாத் அவகதம் அத்விதீயம் ஆசீத் பிரத்யக்த்வம் சமதிகதம் துவமித்யனேன. விஷயம் புரியுது. துவம்சப்தத்தினால ஜீவஸ்வரூபம் தெரியுது, தச்சப்தத்தினால ஈஸ்வர ஸ்வரூபம் தெரியுது. தச்சப்தத்தினால சொல்லக்கூடியது எது? ஈஸ்வர ஸ்வரூபம். அது எப்படி தெரியறதுன்னு கேட்டா அத்விதீயமா தெரியுது, பிரத்யட்சமா தெரியறது இல்ல. அதனுடைய ஸ்திதி அப்படி. துவம்சப்தார்த்தம் தெரியும் பொழுது எப்படி தெரியுது? பிரத்யக் ரூபமா தெரியுது, ஆனா அத்விதீயமா தெரியறது இல்ல. நான் ஒருத்தர் இருக்கேன், இன்னும் பல பேர் இருக்கு, அந்த மாதிரி தான் தெரியுது. துவம்சப்தார்த்தம் தொம்பதத்திலிருந்து தெரியும் பொழுது எப்படி தெரியுதுன்னா அத்விதீயமா தெரியறது இல்ல, பிரத்யக் ரூபமா தெரியுது, ஆனா பலதா தெரியுது, ஒன்னா தெரியறது இல்ல. தத்பதார்த்தம் தெரியும் பொழுது அது ஒன்னா தெரியறது, ஆனால் பிரத்யட்சமா தெரியறது இல்ல, பரோட்சமா தெரியறது. இப்ப நமக்கு என்ன வேணும்? ரெண்டும் தேவைப்படுறது.
ரெண்டுமே சேர்க்கணும். தத்பதார்த்தம் தெரியும் பொழுது பரோட்சத்துவம் தோன்றது. அந்த பரோட்சத்துவத்தை விடணும். தொம்பதார்த்தத்தில் இருக்கிற அநேகத்துவத்தையும் விடணும். அப்ப ஏகமேவ அபரோக்ஷம் அத்விதீயம் அது வேணும். அத்விதீயம் அபரோக்ஷ ஆத்மஸ்வரூபம் சாட்சாத் கர்த்தவியம். அத்விதீயமான அபரோக்ஷமான ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பண்றதுக்காக என்ன வேணும்? ரெண்டும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். தச்சப்தாத் அவகதம் அத்விதீயம் ஆசீத் பிரத்யக்துவம் சமதிகதம் துவமித்யனேன பிரத்யக்துவம் சமதிகதம். பிரத்யக்துவம் நகலு வினா அத்விதீயம். அத்விதீயம் இல்லாமல் அது பிரத்யக்தத்துவமா இருக்க முடியாது. நான் அத்வைதம் பவிதுமலம் வினா பிரதீச்சா. அத்வைதமா இருக்குன்னா அது பிரத்யக் தத்துவமா கூட இருக்கணும். பிரத்யக் தத்துவமா இருக்கக்கூடியது அத்விதீயமா இருக்கணும். அத்விதீயமா எது இருக்கோ அது பிரத்யக் தத்துவமாகவும் இருக்கணும். அத்விதீயமா இருக்கு ஆனா பிரத்யக் தத்துவம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரத்யக் ஸ்வரூபமா இருக்கு ஆனா அத்விதீயம் இல்லை அதுவும் சொல்ல முடியாது. அப்ப விட வேண்டியது விடணும், இருக்க வேண்டியது இருக்கணும், அவ்வளவுதான். அதனால பிரத்யக் ரூபமும் அத்விதீயவுமாக ஆத்மஸ்வரூபத்தை சாட்சா்காரம் பண்ணணும். அது சாட்சா்காரம் எதிலிருந்து வரும்? மகா வாக்கியத்திலிருந்து தான் வரும். அதனால மகா வாக்கியார்த்தானுசந்தானம் பண்ண வேண்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தர்க்க பிரதீதி சமயேபி எது அத்விதீயம் பிரத்யக் பரிஸ்புரதி தத் பிரதிபிம்பிதம் சத் வேதாந்த வாக்கிய ஜனிதாத்வய புத்தி பூமி நிஷ்டம் புனஸ்புடதரம் பவதி இது வேதா. இப்போ தர்க்க விசாரம் பண்ணும் பொழுது, தர்க்க விசாரம்னா ஏதோ சாதாரணமான தர்க்கம் இல்லை. வேதாந்த வாக்கியத்தை அவலம்பிச்சு தர்க்கம் பண்ணும் பொழுது, படிக்கும் பொழுது, மனனம் பண்ணும் பொழுது, சிரவண மனநாதிகள் பண்ணும் பொழுதுன்னு அர்த்தம். தர்க்க பிரதீதி சமயேபி தது அத்விதீயம் பிரத்யக் பரிஸ்புரதி தத் பிரதிபிம்பிதம் சத். அந்த தர்க்கத்துல சேர்ந்த அந்த பிரத்யக் தத்துவம் நமக்கு தெரியாம இல்லை, தர்க்கத்திலிருந்தும் தெரியுது. அப்ப இந்த வேதாந்த வாக்கியம் வியர்த்தமாச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தர்க்கத்திலிருந்தும் தெரியுதுன்னா வேதாந்த வாக்கியம் வியர்த்தமா போயிடுமே கேட்டா இல்ல. வேதாந்த வாக்கிய ஜனிதாத்வய புத்தி பூமி நிஷ்டம் புனஸ்புடதரம் பவதி இது வேதா. அந்த வேதாந்த வாக்கியத்திலிருந்து டைரக்டா அது தெரியும் பொழுது அது இன்னும் ஸ்புடமா தெரியும். அப்பதான் அது நமக்கு அவித்யா நிவர்த்தகமாக உபயோகப்படும், இல்லைன்னா உபயோகப்படாது. கொஞ்சம் கூட உபயோகப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. அது சாட்சா்கார ரூபமா வரணும். அப்ப அந்த வாக்கியத்திலிருந்து வர வேண்டிய புத்தியா இருக்கணும், அது வரக்கூடிய புத்தியா இருக்கணும். தர்க்கத்திலிருந்து வரக்கூடிய புத்தியா இருக்கக்கூடாது. அப்ப தர்க்கம் ஏற்கனவே உபயோகப்படுறது வாக்கிய தாத்பரிய நிர்ணயத்துக்காக. அந்த சமயத்திலேயே இது தெரியாம இல்ல, தெரியும். கடைசியில நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் சித்தம் சுத்தமாகும் பொழுது அந்த வாக்கியத்திலிருந்து இன்னும் அந்த ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ஸ்புடமா தெரியுது. ஸ்புடதரம் பவதி வேதா அதம மத்தியம சுத்தினி தர்ப்பணே பரமசுத்தினி ஆனனம் ஆத்மன தரதம கிரமத பிரதிபாசதே ததிக தத்துவமிக பிரதிபத்திசு. இதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்லும்போது கேட்டா சொன்னா இதுதான் உதாரணம். ஒரு தர்ப்பணத்துல கண்ணாடியில பார்க்கும் பொழுது, தர்ப்பணத்துல மிரர் பார்க்கும் பொழுது அது மலினமா இருந்தா நம்மளுடைய முகமும் மலினமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்தா பரவாயில்லன்னு இருக்கும். அத்தியந்தம் சுத்தமா இருந்தா அத்தியந்தம் சுத்தமா இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. முகமும் அப்படிதான், பிரதிபிம்பமும் அப்படிதான். கொஞ்சம் இல்ல சுத்தமா இருக்குன்னா இதுவும் சுத்தமா இருக்கு. அது அந்த தர்ப்பணத்தை உபாதியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் வரும்னு அர்த்தம். இதுதான் உதாரணம். அதம மத்தியம சுத்தினி தர்ப்பணே. அதம சுத்தி மத்தியம சுத்தி. அதம சுத்தியோடையும், அதம சுத்தினா சுத்தி இல்லாமல் அர்த்தம், கொஞ்சம் கூட சுத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய தர்ப்பணம். மத்தியம சுத்தின்னு சொன்னால் ஓரளவுக்கு சுத்தியா இருக்கு ஆனா கிளியரா இல்ல, அந்த மாதிரி தர்ப்பணம். அப்புறம் பரமசுத்தினி, பரமசுத்தி மதி தர்ப்பணே. அத்தியந்த சுத்தமா இருக்கக்கூடிய தர்ப்பணத்திலையும் ஆனனம், ஆனனம்னு சொன்னா முகம், ஆத்மனஹா ஸ்வஸ்யாம், தன்னுடைய முகம் தரதம கிரமத பிரதிபாசதே. தரதம கிரமத பிரதிபாசதே. தரதம கிரமத அப்படி சொன்னால் தாரதமியதான் அர்த்தம். அத்தியந்தம் அஸ்புடமா இருக்கும், மத்தியம ஸ்புடமா இருக்கும், அத்தியந்த ஸ்புடமா இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசத்தோட முகம் தெரியறது எப்படியோ அந்த மாதிரி ததிக தத்துவமிக பிரதிபத்திஷு. எல்லா பிரதிபத்தியிலும் ஒரு வஸ்துவை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் அது இப்படிதான். ஒண்ணுமே தெரியாம இல்ல, ஏற்கனவே தெரியும், இன்னும் நன்னா தெரியறது, இன்னும் நன்னா தெரியறது, அப்படிதானே. அந்த மாதிரி கிரமமா அது மேல் மேல் வந்துட்டே இருக்கும். ஏக தேசம் உபலப்த தர்மின சைக தேசம் அவரம் விஜானதே தர்மிதி வியதிகரண தர்மிதி வியவதிகாரணாதோ நானுமாச்சனுபவாய வஸ்துனா. ஏகதேசம் உபலப்தி தர்மின சைகதேசம் அபரம் விஜானதே. ஒரு தர்மி, ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை நம்ம கிரகிக்கும் பொழுது முதல்ல என்ன பண்றது?
ஒரு ஏகதேசம், ஒரு பாதி, ஒரு கால் பாகமோ முதல் புரிஞ்சுக்கிறது. ஏகதேசம் உபலபிய தர்மிணச்சைகதேசம் அபரம் விஜானதே தர்மிதி விதி வியவதிகாரணாதோ நானுமாஷ் அனுபவாய வஸ்துனா. அனுமானத்திலிருந்து ஒரு வஸ்துவை கிரகிக்கும் பொழுது எப்படின்னு சொல்றான். ஒரு ஏகதேசத்தை கண்டு 10 பார்த்துண்டு இன்னொரு ஏகதேசத்தை நம்ம கல்பனை பண்றது தானே அனுமானம். ஏகதேச ஞானாது ஏகதேச புத்தி அனுமானம் சொல்றது. சாபர பாஷ்யத்திலேயே அப்படியே இருக்கு. ஏகதேசம் உபலபிய தர்மினா பர்வதம் வன்னிமான்னு வச்சுக்கோங்க. அந்த பர்வதத்தினுடைய ஒரு ஏகதேசம், தூமம் இருக்கிற இடம், ஏகதேசம்னா தூமம் இருக்கிற இடம், அந்த புகை இருக்கிற இடம் பார்த்துண்டு தர்மிணச்சைகதேசம் அபரம் விஜானதே தூமவந்தம் பர்வதம் திருஷ்டுவா வன்னிமந்தம் பர்வதம் அனுமிமீமஹே. தூமம் இருக்கிற இடத்தை போர்ஷன் பார்த்துண்டு இந்த தூமம் இருக்குன்னா வன்னியம் இருக்குன்னு ஊகம் பண்றோம் இல்லையா. இதுதான் ஏகதேசம் உபலப்திய தர்மிணச்சைகதேசம் அபரம் விஜானதே கல்பிக்கிறது. தர்மிதி வியவதிகாரணாதோ தர்மிதி வியவதிகாரணா, அந்த தர்மி ஞானம் முதல் வேணும். ஏகதேசத்தோட தர்மியை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஏகதேசத்தை கிரகிக்க முடியும். அதனால அதகம்னா அனுமா அனுபவாய வஸ்துனா, அந்த அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறதுனால அது ஸ்புடகரமான ஒரு அனுபவம் சொல்ல முடியாது. ஒரு அனுபவம் ஏற்படுறது இல்லைன்னு இல்லை, ஆனால் இது ஒரு ஸ்புடகரமான அனுபவம்னு அனுமானத்தினால வரக்கூடிய ஞானத்தை சொல்ல முடியாது. புத்தா தத்துவம் பதார்த்தானுபவ விஷயம் கர்த்து காமஸ்ததைக்கியம் வாக்கியாத் வாக்கியார்த்தனிஷ்டா ஸ்ருதிஹிரசி கதாத் அஞ்சசா தத்துவமாதே தச்சேஷாபன்னமஸ்மின் ஸ்ருதிஹிரசி வஜோஜாதம அந்யத் யதஸ்தி தஸ்யேயத்தா புபுத்சா கலித நிஜமதி பிருச்சதி ஸ்மைஷ பூய. இல்லைன்னா அவாந்தர உபனிஷத் வாக்கியானாம் பரிணாமம் அந்த மாதிரி இருக்கா ஒண்ணா. அவாந்தர உபனிஷத் வாக்கியானாம் பரிணாமம் இருக்கா, அது தெரியாது. நான் அடுத்த தடவை சொல்றேன். இன்னைக்கு இதோட பூர்த்தி